வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். சாதாரண தர பரீட்சை ஆணையாளர் வெளியிட்ட அறிவிப்பு. பொதுமக்களிடம் வசமாக சிக்கிய திருடன் நையப்புடைப்பு. தமிழர் பகுதியில் சம்பவம். செவ்வந்தியால் சிறைக்கு சென்ற நபர், நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு. வேலை நிறுத்தத்தில் குதிக்கவுள்ள தபால் தொழிற்சங்கங்கள். ஆஸ்திரேலியாவில் இலங்கையரின் வாகனத்தில் மோதுண்டு பெண் பலி. தொடர்பான விரிவான செய்திகள். அக்கரைப்பற்று 8ஆம் பிரிவில் நேற்று அதிகாலை நேரத்தில் திருட வந்த நபரை பொதுமக்கள் நையப்புடைத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். குறித்த நபரும் அவனது நண்பர்களும் இணைந்து நேற்றிரவு முதல் அக்கரைப்பற்று ஆலையடிவேம்பு பகுதிகளில் பல இடங்களில் திருட முயற்சித்துள்ள நிலையில் ஒருவன் மாத்திரம் வசமாக மாட்டிக்கொண்டார். குறித்த நபர் வீட்டில் உள்ளவர்களின் நடமாட்டத்தை அவதானித்து வீட்டிற்குள் புகுந்து அறை ஒன்றினுள் ஒளிந்திருந்து அங்கிருந்த பை ஒன்றை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறுகையில் அதனை அவதானித்த வீட்டின் பெண் கூச்சலிடவே அவ்விடத்தை விட்டு தப்பி ஓடியுள்ளார். இருந்தபோதிலும் அயலவர்களின் முயற்சியால் பிடிக்கப்பட்ட நபரை மக்கள் நையப்புடைத்து திருடப்பட்ட பை ஒளித்து வைக்கப்பட்ட இடத்தினை காட்டுமாறு தாக்கினர். அடியினை தாங்க முடியாத நபரும் குறித்த வீட்டிலிருந்து சுமார் 50 மீட்டருக்கு அப்பால் உள்ள வீட்டில் அவ்வீட்டின் உரிமையாளருக்கு தெரியாமலே மறைத்து வைக்கப்பட்ட பையினை எடுத்துக் கொடுத்துள்ளார். அத்தோடு தன்னுடன் வந்த ஏனையவர்களின் விவரத்தினையும் வழங்கியதோடு திருடிய முறை தொடர்பிலும் பொதுமக்கள் மத்தியில் கூறியுள்ளார். திருடனை நையப்புடைத்த பின்னர் பொதுமக்கள் நபர் ஊர்வலமாக கொண்டு சென்று அக்கரைப்பற்று போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். இதே நேரம் அநாதை இல்லங்களுக்கு நிதி அறவீடு மற்றும் ஏழைகளுக்கான நிதி அறவீடு என கூறிக்கொண்டு யாருடைய அனுமதியுமின்றி கிராமங்களுக்குள் சந்தேகத்திற்கிடமான நபர்கள் நடமாடுகின்றதாகவும் அவர்கள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு அக்கரைப்பற்று பிரதேச மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கல்வி பொதுத்தராதர சாதாரணதர 2024 பரீட்சை தொடர்பான மேலதிக வகுப்புகள் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் பரீட்சை முடியும் வரை தடை செய்யப்படும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்தார். சாதாரணதர பரீட்சை இந்த மாதம் 17ஆம் திகதி முதல் 26ஆம் திகதி வரை நாடு முழுவதும் 3663 மையங்களில் நடைபெறும். நாளை நள்ளிரவு 12 மணி முதல் தேர்வு முடியும் வரை தேர்வு எழுதுபவர்களுக்கு தனியார் வகுப்புகளை ஏற்பாடு செய்து நடத்துவது, பாடம் தொடர்பான விரிவுரைகள், கருத்தரங்குகள், பட்டறைகளை நடத்துவது, தேர்வுக்கான யூக கேள்விகள் அடங்கிய வினாத்தாள்களை அச்சிட்டு விநியோகிப்பது, சுவரொட்டிகள், பதாதைகள், துண்டு பிரசுரங்களை வெளியிடுவது அல்லது தேர்வு தாள்களில் உள்ள கேள்விகள் அல்லது அதுபோன்ற கேள்விகள் வழங்கப்படும் என்று கூறும் மின்னணு அல்லது அச்சு ஊடகங்களில் அத்தகைய பொருட்களை வைத்திருப்பது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. எந்த ஒரு நபரோ நிறுவனமோ அல்லது வேறு தரப்பினரோ இந்த உத்தரவுகளை புறக்கணித்தால் அந்த நபர் அல்லது நிறுவனத்திற்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று பரீட்சை ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார். பரீட்சை விதிமுறைகளை மீறும் எவரும் அருகில் உள்ள காவல் நிலையம், காவல் தலைமையகம் அல்லது இலங்கை பரீட்சை திணைக்களத்தில் புகார் அளிக்கலாம். தேர்வு புகார்களை பின்வரும் தொலைபேசி எண்களுக்கு சமர்ப்பிக்கலாம். 0112421111 காவல் தலைமையகம், 119 காவல் அவசர தொலைபேசி எண், 1911 இலங்கை தேர்வுத்துறை தொலைபேசி எண், 0112784208 அல்லது 0112784537 பள்ளி தேர்வுகள் அமைப்பு. கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கு தொடர்பாக தேடப்படும் முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி குறித்து தவறான தகவல்கள் வழங்கிய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 24ஆம் திகதி வரை விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். திக்வெள்ள பகுதியைச் சேர்ந்த லஹிரு சம்பத் என்ற சந்தேக நபரே இவ்வாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்திய கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கு தொடர்பாக கைது செய்ய தேடப்படும் சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி குறித்து சந்தேக நபர் தனது தொலைபேசி மூலம் காவல்துறையினருக்கு தவறான தகவல்களை அனுப்பியதாக கூறியுள்ளனர். இதன் மூலம் காவல்துறை விசாரணைகளை தவறாக வழிநடத்த அவர் நடவடிக்கை எடுத்ததாக கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர்.
இந்த நிலையில் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்ஷன கெகுனாவல சந்தேக நபரை எதிர்வரும் 24ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். தபால் திணைக்களத்தின் நீண்டகால பிரச்சினைகளுக்கு அதிகாரிகள் தீர்வு காண தவறியதை அடுத்து அனைத்து தபால் தொழிற்சங்கங்களும் ஒன்றிணைந்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர். இந்த தகவலை தபால் மற்றும் தொலைத்தொடர்பு தொழிற்சங்கத்தின் செயலாளர் மஞ்சுளா ஜெயசுந்தர தெரிவித்தார். பதவியில் ஆட்சேர்ப்பு நியமனம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை முன்னிறுத்தி எதிர்வரும் 18ஆம் திகதி பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளனர். இந்த விடயங்கள் தொடர்பில் தபால்மா அதிபருடன் கலந்துரையாடியதாகவும் அங்கிருந்து எந்தவொரு சாதகமான முடிவையும் எடுக்க தவறியதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவில் இலங்கையர் ஒருவர் ஓட்டிச் சென்ற வாகனம் மோதியதில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விக்டோரியாவின் கிப்ஸ்லேண்ட் பகுதியில் தவறான பாதையில் பயணித்ததாக கூறப்படும் கார் மோதியதில் ஒரு பெண் படுகாயமடைந்து உயிரிழந்துள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3:45 மணியளவில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. 68 வயதான பெண் நாயுடன் நடந்து சென்று கொண்டிருந்த போது இலங்கையரின் வாகனத்தில் மோதுண்டு காயமடைந்துள்ளார். ஆபத்தான நிலையில் மெல்போர்ன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். விபத்தை ஏற்படுத்திய சம்பத் ஜெயசுந்தர என்ற இலங்கையர் சம்பவ இடத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளார். எனினும் குறித்த நபர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சாதாரண தர பரீட்சை ஆணையாளர் வெளியிட்ட அறிவிப்பு. பொதுமக்களிடம் வசமாக சிக்கிய திருடன் நையப்புடைப்பு. தமிழர் பகுதியில் சம்பவம். செவ்வந்தியால் சிறைக்கு சென்ற நபர், நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு. வேலை நிறுத்தத்தில் குதிக்கவுள்ள தபால் தொழிற்சங்கங்கள். ஆஸ்திரேலியாவில் இலங்கையரின் வாகனத்தில் மோதுண்டு பெண் பலி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.